ஹாய்! இனி கோடை காலம் ஆரம்பிக்க போது, இந்த கோடை வெப்பத்திலிருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சோப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன சோப் அப்டின்னா, ரோஸ் சோப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ரோஸ் சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரோஸ் சோப் செய்கிறதுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு தண்ணி உள்ள நம்ம சோப் பேஸ் பாத்திரத்தை வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பன்னீர் ரோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நமக்கு தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோப் மோல்டு எடுத்து அந்த மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கிண்ணம் இல்லைன்னா சில்வர் டீ கண்ணம், பிளாஸ்டிக் கப்பு ஏதாவது வீட்டில் உள்ளதை எடுத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரோஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோயிங்கை கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த ரோஸ் சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம சருமத்தில் உள்ள துவாரங்களை வந்து இறுக்கமாக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். இப்போ வந்து நம்ம சோப் மோல்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப்பை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 to 6 ஹவர் வந்து அப்படியே வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாமான்னா சோப் உடனே யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறமா நம்ம இந்த சோப் ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சோப் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ரேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. அப்படியே இருக்கும். நம்ம ரேப் பண்ணாமல் அப்படியே வெளியிலே வச்சுட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணியாக ட்ராப்பாக வரும். அதனால தான் நம்ம ரேப் பண்ணி வைக்கணும். இந்த சோப் வந்து வெயிலேருந்து வரும்போது நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ரோஸ் சோப் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தை மென்மையாக்குவதற்கும் ஈரப்பதமாக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.